தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றொரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். 5 இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது பங்குனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 8/3/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் மாசி மாதம் 24ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை, பின் மாலை 3:30 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்த ராகு காலமாக இன்று மாலை 4:30 மணி தொடக்கம் 6 மணி வரை. யமகண்டமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:26க்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று இரவு 10:01 வரை பஞ்சமி திதியும் பின்பு சஷ்டி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 2:19 வரை சுவாதி நட்சத்திரமும் பின்பு விசாக நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 2:19 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் பின்பு ரேவதி நட்சத்திரமும் நிலவுகிறது. உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவுணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொரு கொட்டு கண்டாய் அலையாளி அறுதியிலுமாய் எனது அங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்பாமி அபிராமியே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 24ஆம் நாள் 8/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று பானு வாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. அதிகாலையிலே சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு அந்த பிரத்யக்ஷ தெய்வம் என்று சொல்லப்படுகின்ற சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்தால் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல வலுவை தரக்கூடியது. இந்த அதிகாலையில் சூரியனை நமஸ்காரம் செய்கின்றவர்களுக்கு கண்களிலே ஏற்படுகின்ற கோளாறுகள் எல்லாம் நீங்கிவிடும். எலும்பு சம்பந்தமான வியாதிகள் நீங்கிவிடும். அதனால தான் நம் முன்னோர்கள் இந்த சூரிய நமஸ்காரம் என்று செய்து கொள்வார்கள். அந்த சூரிய நமஸ்காரம் என்பது உதிக்கின்ற பொழுது செய்யப்பட வேண்டும். இந்த சூரிய நமஸ்காரம் செய்யணுன்றதுக்காக காலையில் 10 மணிக்கு எழும்பி சூரியனை பார்த்து கும்பிட்டு பலன் கிடைக்காது. சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த காலை வேளையிலே
அந்த சூரியனை சுற்றி வட்ட வடிவமாக ஒரு சிகப்பு நிறத்திலே கதிர்கள் தோன்றும். அவை இந்த உடம்பிலே படுகின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்கள், தோல் சம்பந்தமான நோய்கள் இவையெல்லாம் விலகக்கூடிய சக்தி உண்டு என்பதை முன்னோர்கள் கண்டு இந்த காலையிலே சூரிய நமஸ்காரம் செய்தார்கள். இது இப்போ பிள்ளைகள் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்கிறதுக்கு எழும்புறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனவே இந்த காலை சூரிய நமஸ்காரம் வாழ்வில் உயர்வுகளை தரக்கூடியது. ஏனைய நாட்களில் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளிலாவது நாம் அதிகாலையிலே எழுந்து சூரிய தரிசனம் செய்தால் சூரிய பகவானுடைய அந்த வட்ட வடிவத்திலான கதிர்கள் காலையிலே உதிக்கின்ற பொழுது உடம்பிலே பட வேண்டும். இதைத்தான் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி என்கின்ற 100 பாடலை இயற்றுகின்ற பொழுது அவருடைய முதல் பாடலை அழகாக குறிப்பிட்டிருப்பார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்விடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதிளம் போதின் மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி உந்தன் விழித்துணையே. இந்த உதிக்கின்ற செங்கதிர், சூரியன் உதிக்கின்ற பொழுது ஆகாயத்திலே சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே சிகப்பு நிறத்திலே கதிர்கள் தோன்றும். அதனால தான் இந்த முன்னைய காலத்திலே எல்லாம் தாய்மார்கள் இந்த பிறந்த குழந்தைகளை அதிகாலையிலே வெறுந்தரையிலே எண்ணெய் பூசி கிடத்தி விடுவார்கள். அந்த சூரியனுடைய ஒளி பட வேண்டும், அந்த இள வெயில் பட வேண்டும் என்கிறதுக்காக. இப்போ அதெல்லாம் இப்போத்தைய தாய்மார்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் அப்படி செய்கிற வழக்கமே இல்லாமல் போய்விட்டது. வீட்டிலே பெரியவர்கள் இருந்தால் அதை சொல்லி செய்வித்துக் கொள்வார்கள். தவிர மற்றபடிக்கு இவையெல்லாம் மறிவு வந்து விட்டது. இந்த அதிகாலையிலே எண்ணெய் தேய்த்து குழந்தைகளை வெறும் தரையிலே கிடத்தி விட்டால் அந்த சூரியனுடைய ஒளிப்பட வேண்டும். அப்பொழுது அந்த குழந்தைகளுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள் அல்லது எலும்பு சம்பந்தமான வளர்ச்சிகள் இவைக்கெல்லாம் நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது என்கிறதுனாலே தான் அந்த சூரியனுடைய ஒளிபட வைத்தார்கள். இவ்வாறு சிறப்போடு கூடியதாகும். இன்றைய தினம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடம் சர்வதேச இந்து மத குருவிடம் இணைந்து நடத்துகின்ற 45வது ஆண்டு ஆன்மீக பெருவிழாக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தவிர்க்க முடியாத காரணம் நாட்டில் அசாதாரண சூழ்நிலை, பெட்ரோல் தட்டுப்பாடு, வாகனங்களிலே செல்லுவதற்கு சிரமம், போக்குவரத்துக்கு சிரமங்கள், வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்களுக்கு விமான போக்குவரத்துகள் தடங்களாயிருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு இந்த விழாவை இன்னொரு திகதிக்கு மாற்றுவதற்காக இன்று நடைபெற இருந்த ஆன்மீக பெருவிழா பின்போடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியையும் தெரிவித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஆன்மீக பெருவிழா தொடர்பான நிகழ்வு நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்பதனையும் கூறிக்கொண்டு அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 8/3/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும், நன்மைகள் இருக்கும், தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், காரியத்தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மிதுனராசி, மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல்கள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமம் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும்.
சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சற்று அலைச்சல்களை கொடுக்கும், தொழில் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும், எடுக்கின்ற முயற்சிகளை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையும் நன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாதி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையும் நன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு நன்மைகளை கொடுக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அலைச்சல் நிலைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், காரியங்களில் எதிர்ப்புகள் இருக்கும், நிதானம் தேவை. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே உறவினர் மூலம் சிரமங்கள் இருக்கும், தொழில் பிரச்சனைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், நிதானம் தேவை. கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையும் நன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு அனுகூலம் உண்டு, நன்மை உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் அமையக்கூடிய நிலைகள் உண்டு. இன்றைய சிந்தனை, வாழ்க்கை நல்ல தத்துவங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்படுகின்ற விதம் எங்களுக்கு நல்ல அனுபவங்களை தருகின்றது. நாங்கள் ஒரே நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் அனுபவங்களை பெற முடியாது. 4 பேரோடு நாங்கள் பழகுகின்றோம், பேசுகின்றோம், 4 பேரை சந்திக்கின்றோம். ஒரு கிராமத்திலே வாழ்ந்தாலும் அந்த கிராமத்திலே உள்ளவர்கள் அனைவரையும் நாங்கள் பரிச்சயமாக தெரிந்து கொள்கின்றோம். அதே போல் நாங்கள் எங்களுடைய இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகின்ற பொழுது பல புதிய மனிதர்களை சந்திக்கின்றோம், புதியவர்களோடு பேசுகின்றோம், பழகுகின்றோம். ஆனால் யார் எப்படி இருப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்குள்ள அந்த வரையறையை மட்டும் நாங்கள் விடக்கூடாது. எங்களுக்குரிய கொள்கைகள், எங்களுக்குரிய நடைமுறைகள், எங்களுக்குரிய தன்மைகள், இதுதான் எங்களுடைய அசைக்க முடியாத ஆணித்தனமான செயல்பாடு. நான் நானாக வாழ வேண்டும். எனக்கு இன்றைய தினம் தேவையில்லாமல் ஒரு தொகை பணம் கிடைக்குதென்றால் அதற்கு நான் ஆசைப்படக்கூடாது. சும்மா அதிர்ஷ்டமாக ஒரு பணம் வந்தாலும் அந்த பணம் எங்களுக்கு நிலைக்காது. நான் செய்கின்ற தொழிலுக்குத்தான் எனக்கு பணம் தேவை, என்னுடைய உழைப்புக்குத்தான் எனக்கு ஊதியம் தேவை. என்னுடைய வரையறை இதுதான், என்னுடைய வாழ்க்கை இதுதான், என்னுடைய கொள்கை இதுதான். அதை மட்டும் மனிதன் விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த கொள்கை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும். கொள்கை என்பது அந்த கொள்கையை வைத்து நாங்கள் உயர்ந்த நிலை பெறப்போவது நிச்சயம். நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய கொள்கைகளை விட்டுக் கொடுக்கூடாது. எங்களுக்கொண்டு ஒரு வரையறையை வாழ்க்கையிலே வைத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய செயல்பாடு, என்னுடைய குணம், என்னுடைய நடைமுறை இதிலிருந்து நான் மாற மாட்டேன் என்ற அந்த வரையறையை சரியாக பாவித்து கொண்டால் நீங்கள் உலகத்திலே எந்த விதமான மனிதர்களை சந்தித்தாலும் நீங்களாக இருப்பீர்கள். உங்களை யாரும் வீழ்த்த முடியாது. ஏதாவது ஒரு விடயத்துக்கு நீங்கள் அடிமைப்பட்டோ ஆசைப்பட்டோ உங்களுடைய வரையறையை தொலைத்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே சிரமங்கள் தான். அதை மட்டும் நாங்கள் உணர வேண்டும். நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கையிலே எத்தனை விதமான மனிதர்கள் வந்தாலும் எங்களுடைய கட்டுப்பாடு, எங்களுடைய வரையறை, இதை நாங்கள் சரியாக செயல்படுத்த வேண்டும். அந்த கொள்கைகளிலிருந்து நாங்கள் விடுபடக்கூடாது. தொழில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில் இருக்கும். அந்த தொழிலிலே ஒரு தர்மத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த தொழிலிலே ஒரு வரையறை, ஒரு கொள்கை இருக்க வேண்டும். நான் இப்படித்தான் என்னுடைய தொழிலை செய்வேன். யாருக்காகவும் இறங்கி போய், யாருக்காகவும் விட்டு கொடுத்து, யாருக்காகவும் என்னுடைய தொழிலுடைய தன்மைகளை இலக்கி விடுவது அதெல்லாம் தவறு. தொழில் நேர்மை என்பது அதுதான்.
வரையறை என்பதும் அதுதான். அந்த எங்களுக்குள்ள தொழில் நேர்மை என்னவோ அந்த தர்மம் என்னவோ அதற்குள்ளே தான் நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுக்கு இன்று தொழிலிலே மறைமுகமாக இந்த தொழிலை ஒரு தவறாக பயன்படுத்தி அதன் மூலமாக அதிகமாக பணம் கிடைக்கிறது, எங்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கிறது என்று போனோம் என்றால் அது எங்கள் தொழில் தர்மம் அற்று போய்விடுகின்றது. அன்றோடு நாங்கள் பிரச்சனைகளுக்கு ஆளாக போகின்றோம், பிரச்சனைகளை நாங்களே வாங்கிக் கொள்கின்றோம். எனவே வரையறையை யாரும் விட்டு கொடுக்காதீர்கள். உங்களுடைய தொழில் தர்மத்தை எந்த நிலையிலும் மாற்றாதீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கின் உயர்வுக்கு உங்களை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கு மிக முக்கியமானதாக அமைகின்றது. நன்றி. இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியை சிறப்பான முறையில் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளினுடைய குறளும் பொருளுமாக துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் எல்வாழ்வான் என்பான் துணை. துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தே இறந்தவர்க்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கின்றவன் துணையாவான். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இக்குறளினுடைய பொருளாக துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தே இறந்தவர்க்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கின்றவன் துணையாவான். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.